அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஒரு நுழைவுத் தேர்வு வைத்திருந்தோம். பிறகு அதை எடுத்து விட்டோம். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று விட்டால் அந்த மதிப்பெண்களுடைய வரிசையின் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில் இடம் கொடுத்துக் கொண்டிருந்தோம். இந்தியா என்பது ஒரு தேசம்தான். பல தேசங்களை கொண்ட ஒரு தேசம். நாங்கள் அதன் குடிமகன் தான். ஆனால் நாங்களும் ஒரு தேசிய இனம். பெரும்பான்மையவர்கள் பேசக்கூடிய மொழி இந்தியாக இருக்கிறது. அதனால் தான் அதை நாங்கள் தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாடாளுமன்றத்தில் பேசியவர்கள். பேரறிஞர் அண்ணா சொன்னார், இந்தியாவில் காகங்கள் தான் அதிகமாக இருக்கிறது, அதனால் காகங்களை தேசிய பறவையாக அறிவித்து விடுங்கள். மயில்தான் இந்தியாவின் தேசிய பறவை. காகங்களை பெரும்பான்மையாக இருக்கிறது என்பதற்காக நாம் அறிவிக்கவில்லை. சிதறுண்ட இந்த தேசங்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்தியாவை உருவாக்கினார்கள். இது வரலாறு. நாங்கள் இந்திய குடிமகன்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. எங்களுக்கு வேண்டாம் இந்த நீட் தேர்வு. சரி, இந்த நீட் தேர்வால் என்ன பாதகம் நிகழ்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது உங்களுக்கு புதியதாக கூட இருக்கும். இடைநிற்றல் கல்வி இருக்கக்கூடாது என்பதற்காக 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும், அனைவரையும் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்க வேண்டும், ஒருவரையும் நாம் தேர்ச்சி பெறவில்லை என்று அறிவிக்க கூடாது, தேர்ச்சி பெற்றவர்களாக அனைவரையும் அறிவித்துவிட வேண்டும், அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? இடையில் நின்று போகிறது கல்வி. 5ஆம் வகுப்பில் ஒரு மாணவனை நாம் தேர்ச்சி பெறாமல் வைத்து விட்டால், நீ தேர்ச்சி பெறவில்லை, அதனால் இன்னொரு முறை 5ஆம் வகுப்பில் படிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு ஆண்டு வீணாகி போகிறது. அதை காரணம் காட்டி அவன் படிக்காமல் ஆடு மாடு மேய்க்க போய் விடுகிறான், வேலைக்கு போய் விடுகிறான், குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக உருவாகி விடுகிறார்கள் என்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு அதே நிலைமைதான். 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் மருத்துவ கல்வியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் நீட் தேர்வை எழுத வேண்டும். நீட் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் இன்னொரு ஆண்டு காத்திருந்து அடுத்த ஆண்டு நீட் தேர்வு எழுத வேண்டும். அதிலும் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் இன்னொரு ஆண்டு காத்திருந்து நீட் தேர்வு எழுத வேண்டும். நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அவன் மருத்துவனாக முடியும். மருத்துவத்தில் அவனுக்கு இடம் கிடைக்கும். அவன் அதுவரை தேர்வு எழுது கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய கனவெல்லாம் மருத்துவனாக வேண்டும் என்பது. 2-3 முறை தேர்வு எழுதி 2 ஆண்டுகள் வீணாகி போய் 3ஆம் ஆண்டு இடம் கிடைத்தால் 3ஆம் ஆண்டுதான் மருத்துவ கல்வியில் இடம் கிடைக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அவருடைய 2 ஆண்டுகள் வீணாகி போகிறது. முதலிலேயே தரம் பிரித்து விடுங்கள். உனக்கு மருத்துவம் தான் ஆசை என்று சொன்னால் 11ஆம் வகுப்பிலேயே அதற்கான கல்வியை மட்டும் கொடுத்து இந்த 11, 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்றால் நீ மருத்துவனாகலாம் என்று சொல்லிவிடுங்கள். அறிவியல் பிரிவு, கணக்கியல் பிரிவு, வரலாற்று பிரிவு, கணினி பிரிவு என்று வைத்திருக்கிறீர்களே, அதான் ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப் என்று. அது என்ன ஃபர்ஸ்ட் குரூப்? அறிவியல் படித்தவனெல்லாம் அறிவாளியா? இப்ப கணக்கியல் படித்தவனெல்லாம் முட்டாளா? அங்கேயே தவறு செய்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப் என்று. இன்றைக்கு மருத்துவ மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்களே, அவருடைய எண்ணிக்கை ஒரு 1000 இருந்தது என்று சொன்னால் அதில் ஏறக்குறைய 650 மாணவர்கள் 2 ஆண்டுகளாக நீட் படித்துவிட்டு 2
ஆண்டுகளை துளைத்து விட்டு வந்தவர்கள் தான். அடுத்து ஒரு 20% மாணவர்கள் ஓராண்டு காத்திருந்து நீட் தேர்வை எழுதி வெற்றி பெற்று வந்தவர்கள் தான். ஒரு 10 to 15% மாணவர்கள் தான் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று நீட் தேர்வில் வெற்றி பெற்று நேரடியாக அடுத்த ஆண்டே மருத்துவ கல்விக்கு வந்தவர்கள். ஏறக்குறைய ஒரு 80% மாணவர்கள் 2 ஆண்டுகளும் அல்லது ஓராண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் துளைத்து விடுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு நிலை. ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஒரு கல்லூரி இருக்கிறது, ஆனால் தனி பயிற்சி நிலையங்கள் 12 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் என்று கணக்கு சொல்கிறது. ஒரு மாணவனுக்கும் 2 லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு கல்வி கட்டணமாக இந்த நீட் தேர்வு மையங்கள் வாங்குகிறது. அதனுடைய தொகையை கணக்கு போட்டால் எத்தனை பூஜ்ஜியங்கள் வரும் என்று எனக்கு தெரியவில்லை. கொள்ளை போய் கொண்டிருக்கிறது மாணவனுடைய வாழ்க்கை. யாரோ 4 அதிமேதாவிகள் உட்கார்ந்து கொண்டு யோசித்து ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கினால் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த உருவாக்குபவன் யார்? விமானத்திலும் பொடபட வாழ்க்கையிலும் ஒரு குளிர்சாதன அறைக்குள்ளும் அமர்ந்து கொண்டு சன்னலைக்கு வெளியே வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருப்பவன் என்றைக்காவது ஒரு நாள் மாடு மேய்ப்பவனை, ஆடு மேய்ப்பவனை, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை தொழிலாளியை, வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருக்கிற விவசாயியை அழைத்து, ஐயா, இந்த நாட்டில் கல்வி எப்படி இருக்க வேண்டும், எப்படி உருவாக வேண்டும் என்று கேட்டிருப்பீர்களா? கேட்பதில்லை. யாரிடம் கேட்க வேண்டும்? பிள்ளையை பெற்றவரிடம் கேட்க வேண்டும், பாமரனிடம் கேட்க வேண்டும். அவரிடமெல்லாம் கேட்க மாட்டீர்கள். படித்து பட்டம் பெற்று பதவியில் அமர்ந்து கொண்டு 10 பேர் இருப்பார்கள். அவர்கள் எழுதி கொடுத்தால் அதுதான் நம்முடைய தலையெழுத்தா? சிந்திக்க வேண்டாமா? யார் பாதிக்கப்படுகிறார்? கடைகோடி தமிழன் பாதிக்கப்படுகிறான். கடைகோடி கிராமத்து மனிதன் பாதிக்கப்படுகிறான். இந்த கிராமத்தில் இருந்து கனவுகளோடு படித்து முன்னேற வேண்டும் என்று வருகிறானே, அவன் பாதிக்கப்படுகிறான். மீண்டும் மீண்டும் பொருளாதாரத்தில் உயர்ந்து காணப்படுகிறானே, உயர் சாதியில் இருக்கிறானே, அவன்தான் மீண்டும் மீண்டும் உயர்ந்து கொண்டே போகிறான். தாழ்ந்தவன் தாழ்ந்து கொண்டே போகிறான். இதுதான் சமூக நீதியா? இதுதான் சமூக அக்கறையா? இந்த கேள்விக்கு விடை நீங்களே எழுதி கொள்ளுங்கள். நீட் தேவையில்லை என்பது தமிழருடைய கருத்து, தமிழ் மக்களுடைய கருத்து. அதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன்.